எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, தசாபுத்தி இல்லாமல் பலன் எடுக்கும் முறை. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, தசாபுத்தி இல்லாமல் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நான் ப்ரூவ் பண்ணணும்ல. ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்க, தசாபுத்தி இல்லாமல் எப்படா பலன் எடுப்பேன்னு கேட்பீங்கல்ல. அப்போ அதுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் சொன்ன கான்செப்ட் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். எத்தனை ஜாதகத்தில் அப்ளை பண்ணாலும் கரெக்டாக தான் வரும். ஏன்னா தசாபுத்தி அப்படிங்கிறது ஒரு தவறான முறை அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன் தவறான முறை அப்படின்னா, மொத்தம் 42 வகை தசா முறைகள் இருக்குது. அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விம்சோத்ரி தசா முறை அப்படிங்கிறது அதில் ஒரு முறை, அவ்வளோதான். இன்னும் 40 வகையான தசா முறைகள் இருக்குது. அதில் எது கரெக்டு எது தப்புங்கிற ஆராய்ச்சிக்கு நான் போக விரும்பலை. எந்த தசா முறை யூஸ் பண்ணாலும் பலன் சொல்ல முடியும், தசா முறை இல்லாமல் கூட பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் போட்டு நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். இதை செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அவசரப்பட வேண்டாம். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில். அதுக்கு ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம். இப்போ புதன் வா அப்படின்னா புதன் வக்கரமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த புதன் வக்கரம் இருக்கிறவங்க எல்லார் ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள். அவங்க படிக்கிற டைமில் கல்வி கடன் வாங்குவாங்க. இது கேரண்டியாக நடக்கும். இது படிக்கும் டைமில் நடக்கும். இந்த புதன் எப்போ ஆக்டிவேஷனில் இருக்கும் அப்படின்னா, படிக்கிற டைமில் தான் புதன் ஆக்டிவேஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கிற டைமில் தான் லவ் பண்ண முடியும், படிக்கிற டைமில் தானே நீங்கள் படிச்சுட்டு காலேஜ் போய் டிகிரி வாங்க முடியும். இப்போ எல்லாருமே புதன் திசை வந்தால் மட்டும்தான் ஸ்கூலில் போய் படிக்கிறாங்களா? நீங்கள் சொல்கிற கான்செப்ட் சொல்கிறீங்கள, புதன் திசை வந்தால் தான் அதை நடக்கும்ன்றீங்க. அது லைஃப் லாங் வரலைன்னா அதை கொடுப்பனையே கிடையாதுன்றீங்க. அப்போ எல்லாருமே படிக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்கிறது? இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90% மாணவர்கள் படிக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்ன, எல்லாருக்குமே புதன் திசை புதன் புத்தியாக நடந்துகிட்ருக்கு. புதன் திசை வராட்டாலும் இந்த சம்பவம் நடக்குங்கிறத நிரூபிக்கிறேன் நான். செக் பண்ணி பாருங்கள். அப்போ புதன் வக்கரமாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கல்வி கடன் வாங்குவாங்க. சரியா, கல்வி கடன் வாங்கலை, நீ சொல்கிற மாதிரி இல்லையே அப்படின்னா, அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, அடிக்கடி ஸ்கூலை மாற்றுவாங்க. ஒன்று கல்வி கடன் வாங்குவாங்க, கேரண்டியாக வாங்க வைக்கும். அது வாங்கலை அப்படின்னா 2-3 ஸ்கூல் கண்டிப்பாக மாறுவாங்க. இதுவும் கேரண்டியாக நடக்கும். இந்த 2ல் கண்டிப்பாக ஒன்று நடந்தே தீரும், புதன் வக்கரமாக இருந்தால். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி படிச்சுட்டு சம்மந்தமில்லாத வேலைக்கு போய் வேலை பார்ப்பாங்க. படித்தது ஒன்றா இருக்கும், வேலை பார்க்குறது வேறு வேலையாக இருக்கும். இது புதன் வக்கரமாக இருக்க எல்லா ஜாதத்துலேயும் கண்டிப்பாக நடந்தே தீரும். இதுக்கு தசாபுத்தி எந்த தசாபுத்தி நான் நடந்தாலும் இந்த சம்பவம் மாறாதுங்கிறத நான் சேலஞ்ச் வைக்கிறேன். உங்களுக்கு தில் இருந்தால் ப்ரூவ் பண்ணுங்கள் தப்புன்ட்டு. ஏன்னா உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது, இது நடக்குதுங்கிறது தான் உண்மை. அடுத்து, அடிக்கடி பல துறைகளை மாற்றுதல், மொபைல் மாற்றுதல். ஒரு ஃபீல்டில் நிலையாக இருக்க மாட்டாங்க, 2-3 ஃபீல்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. படித்தது ஒன்று, வேலை பார்க்குறது ஒன்று, அதுக்கடுத்து அதில் வேலை பார்க்குற டிபார்ட்மெண்ட் வேறு, இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. மொபைல் அடிக்கடி பாதிக்கப்பட்டு மொபைல் மாற்றக்கூடிய சூழல் ஏற்படும். காதல் தோல்வி அடையுங்க. புதன் வக்கரமாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் காதல் தோல்வி அடையும். அப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், எனக்கு புதன் வக்கரமாக இருக்குது ஆனால் காதல் தோல்வி அடையலை அப்படின்னா, அவங்க ஜாதகத்துலேயும் புதன் வக்கரமாக இருந்தால் காதல் தோல்வி அடையாது. இதுதான் விதிவிலக்கு. ஆனால் 90% ஆஃப் தி ஆளுங்களுக்கு புதன் வக்கரமாக இருக்கவங்களுக்கு காதல் தோல்வி உண்டு. மாறான காதல் ஏற்படும். மாறான காதல்னால் என்ன? எல்லோரும் படிக்கிற டைமில் லவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த புதன் வக்கரமாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படிக்கிற டைமில் ஆன்டி லவ் பண்ணுறது, அதே மாதிரி வயசு மூத்தவங்களை லவ் பண்ணுறது, அதாவது ஒத்து வராத காதல், கொஞ்சம் முரண்பட்ட காதலை இவங்க பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், மாறாது. அடுத்து, இவங்க பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை யோசித்தாங்க அப்படின்னா, அதை நீங்கள் சொல்லுவீங்க வெளியில், யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ என் ஜாதகத்தில் புதன் வக்கரம், இப்போ நான் சொன்னேன் அப்படின்னா எல்லாமே முரண்பாடாக தான் இருக்கும். யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க, ஏற்றுக்க தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆராய்ச்சி பலன் இல்லாமல் போகுது. எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் அது இந்த சமூகம் அங்கீகரிக்காது. ஏன்னா இந்த புதன் வக்கரமாக இருக்கவங்க நிறைய பேர் சயின்டிஸ்டாக இருப்பாங்க. அவங்க சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த உலகம் டக்குன்னு ஏற்றுக்காது. அது காலம் கடந்த பிறகு ஏற்றுக்கும் போது பயன் இல்லாமல் போயிடும். இதுதான் புதன் வக்கரம் செய்யும். பேச்சில் முரண்பாடு, சிலர் இடது கையால் எழுதுவர். இவங்க என்ன பேசினாலும் மற்றவங்களுக்கு ஒரு முரண்பாடாக பேசுகிற மாதிரியே இருக்கும். சிலர் புதன் வக்கரம் இருக்க எல்லாரும் கிடையாது, சிலர் இடது கையால் எழுதக்கூடிய பழக்கமும் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸில் நிச்சயமாக ஒரு 5 பாயிண்ட் மேட்ச் ஆகும். கேரண்டியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள். இது படிக்கிற டைமில் தான் அதிகமாக நடக்கும். ஏன்னா புதன் படிப்பை குறிக்கிறது. இப்போ படிக்கிற டைமில் தான் இந்த சம்பவம் அதிகமாக நடக்கும். ஏன்னா அந்த டைமில் ஆக்டிவேஷனில் இருக்கும் புதன். இதுக்கு தசா புத்தி வரணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ சில ஜாதகர்லாம் சொல்கிறாங்க, ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதன் திசை வரல, அதாவது ஒரு சில திசைகள் வரல அப்படின்னா வாழ்க்கையில் எதையுமே அனுபவிக்க முடியாதுன்றாங்க, பைத்தியக்கார மாதிரி. இது எல்லாருமே படிக்க தான் செய்கிறாங்க, அந்த டைமில் எல்லோரும் இதை அனுபவிக்க தான் செய்கிறாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நிறுவிங்கன்ற நான் சொல்கிற தப்புனா நிரூபித்து காட்டுங்கன்ற நான். தப்பு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே நடக்குதுங்கிறது கண் கூட தெரியுது. சும்மா தசாபுத்தி வந்துருச்சு, அதனால் இது பாதிப்படைஞ்சிருச்சு, இது வந்துருச்சுன்னு சொல்லி உளரக்கூடாது.
2வது உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் என்ன நடக்கும்? இது பெண் ஜாதகமாக இருந்தால் அந்த அந்த ஜாதகி வந்து எல்லா இதுலேயுமே முரண்பாடு இருக்கிறவராக இருப்பாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஒரு போக்கில் போயிட்டே இருப்பாங்க. இதுவே ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி வந்து இவங்க பேச்சை கேட்காம அவங்க ஒரு தனி ட்ராக்கில் வந்து போவாங்க. இதில் எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அவங்க நேர்மையாக இருப்பாங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். புதன் வக்கரமாக இருந்தால் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க. ஆனால் யாரும் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. சுக்கிரன் வக்கரமாக இருந்தால் அந்த ஜாதகி அல்லது ஜாதகனுடைய மனைவி நேர்மையாக இருந்து அதனால் நிறைய அவப்பெயர்களை சந்திப்பாங்க உண்மையாக இருக்கிறதுனால. அடிக்கடி ஆடைகளை மற்றும் வாகனங்களை மாற்றும் பழக்கம் இருக்கும். ட்ரெஸ்ஸை வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது, பைக் அடிக்கடி டிசைனாக சேஞ்ச் பண்ணக்கூடிய பழக்கம் இருக்கும். சங்கீதத்தில் வந்து பெரிய டேலண்டடாக இருப்பாங்க. ஆனால் வாய்ப்பு கிடைக்காம யூஸ் இல்லாமல் இருப்பாங்க. நகை கடன் வாங்குவாங்க, வாகன கடன் வாங்குவாங்க. இந்த மாதிரி கடன் வாங்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அது சார்ந்த விஷயத்தில் கடன் வாங்குவாங்க. சிம்பிள் லாஜிக். புதன் வக்கரமாக இருக்கா கல்வி கடன், சுக்கிரன் வக்கரமாக இருக்கா நகை கடன், குரு வக்கரமாக இருக்கா நகை கடன். அதே மாதிரி வேறு என்ன சனி வக்கரமாக இருக்கா தொழில் கடன், செவ்வாய் வக்கரமாக இருக்கா நிலக்கடன். இந்த மாதிரி வந்து எந்த கிரகம் வக்கரமாக இருக்கோ அது சார்ந்த விஷயத்தில் கடன் வாங்குவாங்கயா. இது எந்த தசாபுத்தி வந்தாலும் வாங்குவாங்கங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியும். ஏன்னா கடன் வாங்கினா தான் வண்டி ஓடும். இதுதான் லாஜிக்கு. இதை வந்து நீங்கள் எத்தனை ஜாதகம் அப்ளை பண்ணி பாருங்கள், தப்பு வராது. இது என்னுடைய ஸ்டாம்ப் ரூல்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சிலர்லாம் சொல்கிறாங்க ஸ்டாம்ப் ரூல் அப்படிங்கிற மாதிரி. தசாபுத்தி வராத ஸ்டாம்ப் ரூல் இது வந்து. தசாபுத்தி வராமலே வந்து இது நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எப்போ ஆக்டிவேஷனில் இருக்கும் அப்படின்னா, இப்போ சுக்கிரன் எப்போ ஆக்டிவேட் ஆகும்? கல்யாணமானால் தான் ஒரு மனைவி வருவாங்க. மனைவி வந்ததுக்கப்புறம் தான் அவங்க முரண்பாடு வரும். அவங்க கேரக்டர் இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய கேரக்டராக இருக்கும். ஆடைகள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இது கல்யாணம் ஆனால் தானே இந்த சம்பவம் நடக்கும். அப்போ கல்யாணம் ஆனாலே இந்த சுக்கிரன் வக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும். படித்தாலே புதன் வக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ அந்த சம்பவங்களை செய்யும்போது தான் அது ஆக்டிவேட் ஆகுது. இப்போ செவ்வாய் வக்கரமாக இருந்தால் நிலம் வாங்கினா செவ்வாய் வக்கரம் ஆக்டிவேட் ஆகும். சனி வக்கரம்னா தொழில் பண்ணால் அந்த சனி வக்கரம் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ எந்த கிரகம், நான் வந்து வக்கரங்கிறது சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த கிரகமோ அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணாலே இந்த சம்பவம் நடக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. தசாபதி வந்தால் தான் நடக்குங்கிறது தவறான ஒரு கான்செப்ட்டு. அதனால் வந்து இது என்னுடைய புரிதல். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். இது என்னுடைய கருத்து. யாருக்காகவும் இதை மாற்றிக்க முடியாது. ஏன்னா என்னுடைய நேரத்தில் புதன் வக்கரம். நன்றி, வணக்கம்.